வணக்க மக்களே, என் பேர் அகில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மதுரை தென்பரங்குன்றத்தில் இருக்கிற இந்த குடைவரை கோயில் தான். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு குடைவரை கோயில். இந்த மலையிலேருந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. இது திருப்பரங்குன்றம் பின்னாடி, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்னாடி இந்த ஒரு சமண குடைவரை கோயில் வந்து இருக்கு நமக்கு. ஹாய். கல்லிலே செதுக்கப்பட்ட படிக்கட்டுகள். திறந்து உள்ளே போய் பார்க்கலாம். இது குரங்கு உள்ளே போயிடக்கூடாதுன்றக்காக சாத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி லாக் பண்ணிருந்துச்சுன்னா, தாள் போடலை அப்படின்னா அதை திறத்து விட்டு உள்ளே போய் பாருங்கள். உள்ளே வந்தோடனே நமக்கு நடராஜர் சிலை இருக்குது. ஆனால் அது சிதைக்கப்பட்டிருக்கு. நடராஜர் சிலை இந்த கீழ் பாதி வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல. ஆனால் ரெண்டு சைடு நமக்கு பெண்கள் இருக்கிறதுனால இது முருகராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் முருகராக இருந்தால் ஒரு வேல் கண்டிப்பாக இருக்கணும். வேலோட அறிகுறியோ, மயிலோட அறிகுறியோ, சேவல் கொடியோட அறிகுறியோ இல்லை நமக்கு. அதனால் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வாசித்து பழகணும். நம்ம தமிழ் மக்கள் நம்ம வந்து இதை பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி இதை எல்லா மக்களுமே வாசிக்க பழகிக்கணும். எதேதோ கற்றுக்குறோம் நம்ம. ஸ்கூல்ஸில் இதையும் கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும். வட்டெழுத்துக்கள், அதோட ஹிஸ்ட்ரி, அதை எப்படி வாசிக்கிறது இன்னும். ஸோ இந்த சிற்பங்கள் இருக்கு உள்ள. நடுவில் நமக்கு நடராஜரோட சிற்பம். நடராஜரோட சிற்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த கீழே நமக்கு சொன்ன மாதிரி சிதைஞ்சிருக்கு. இங்கிட்ட ஒரு பெண்ணு, அதோட தலை சிதைக்கப்பட்டிருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு உருவம் இருக்குது. இது என்னது, இது என்னன்னு என்னால் பார்த்தோன்னே சொல்ல முடியல. இது நம்ம பார்த்துருப்போம் நடராஜர் சிலையில் எல்லா இடத்துலையும் கீழே இருக்கிறது. ஃபேஸ் பாருங்கள். இதெல்லாம் மேபி இதெல்லாம் யார் சிதைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகலாய மன்னர்கள் இஸ்லாமிய படையெடுப்பில் மதுரைக்கு வந்தப்போ இதெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி உருவங்களை சிதைக்கணும் அப்படின்னா அதோட மூக்கு பகுதியை தான் வந்து சிதைப்பாங்க. ஒரு மூக்கு பகுதியை சிதைச்சாலே இந்த சிலையோட அழகு எல்லாமே பாலாயிரும். இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் கடவுளான முருகரோட சிலை பொறிக்கப்பட்டிருக்கிறது. 6 முகங்கள் கொண்டு மயிலில் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே இதில் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா விநாயகரோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ சின்ன சின்ன கார்விங்ஸும் இருக்குது. அதாவது இது பார்க்க தேர் மாதிரி இருக்குது. தேரோட பாதை. அப்புறம் இங்கே அந்த இது இந்த காலத்தில் இப்போ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாடு புலியாட்டம் விளாட்ற இது இங்கே பாருங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
இதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், உமையாண்டவர் கேவ் டெம்பிள். ஸோ த ராக் கட் ஷ்ரைன் இஸ் டிபிக்கல் ஆஃப் ஒன் ஆஃப் த இயர்லி பாண்டியன் கேவ் டெம்பிள் டைப்ஸ் அண்ட் இஸ் சீன் ரீயூஸ்ட் டியூரிங் த மெடிவல் டைம்ஸ். அதாவது இது கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அதை ரெஸ்கியூ பண்ணி மெடிவல் டைம்ஸ், அதாவது ஒரு லேட் 14th century 15th centuryயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தி இயர்லி பீரியட் ஆஃப் ஜைன பிராமணிக்கல் கான்ஃப்ளிக்ட் இட் இஸ் டேட்டபிள் டு 8th century AD, 8ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுக்கள் இவையெல்லாம். கல்வெட்டுக்கள் கற்சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதை பாருங்கள், மேலே பாருங்கள். ஸோ மேலே எல்லாமே இது எல்லாமே குடைவரை கோயில். இது ஒரு மலை இருக்குது, ஒரு மலையவே குடைஞ்சி எவ்வளோ ஒரு மலையை குடையிறப்போ வந்து எவ்வளோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆர்கிடெக்சரை பாருங்கள், பர்ஃபெக்ட் ஆங்கிள்ஸில் கட் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ இதெல்லாம் தான் டெக்னாலஜி. 8th century, அதாவது 800களில். இப்போ நம்ம 2025 இருக்கோம், 800களில் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க, த சங்க் cut reliefs on the inner hall and outer rock face, however, are of the medieval times, to which also the records inscribed records in the temple belonging. ஓகே. ஸோ இப்போ இது வந்து மெடிவல் டைம்ஸில் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுவும் வெளியில் இருக்கிற நான் இப்போ காமிக்கிறேன், அந்த சிற்பங்களும் மெடிவல் டைம்ஸில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ரொம்ப நுணுக்கமான வேலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். இங்கே வந்து நம்ம பார்க்குறப்போ முடிஞ்ச அளவு இந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எழுதாமல் நம்ம வந்து அதை பார்த்து பாதுகாக்க வேண்டியது இருக்குது. போட்டு பெயிண்டில் கிறுக்கிறது, இந்த மாதிரி இதை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பாருங்கள், பார்த்து ரசிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியை பேசுது, நம்மளோட வரலாறை பேசுது, நம்மளோட தமிழ் பண்பாடை பற்றி பேசுகிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஸோ இதை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே நடுவில் நான் சொன்ன மாதிரி இந்த நடராஜர் சிலை இருக்குது. இந்த சைடு வந்து இது ராஜாவா இல்லை முருகரான்னு தெரில, என்ன சிலைன்றதை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் இங்கே ஒரு அறை இருக்குது, இது ஒரு அறை இருக்குது. இந்த அறையில் என்ன இருக்குன்றத போய் பார்ப்போம். ஸோ இந்த அறைக்குள்ள ரொம்ப இருட்டாக இருக்குது, ஒரே ஒரு சிலை தான் இருக்குது. அது என்ன சிலைன்றதை நம்ம பார்ப்போம். இதை பார்த்தோன்னே என்ன சிலை, ஏதோ அறிகுறிகளை வச்சு ஒரு சிலையை எப்படி என்ன சாமின்னு கண்டுபிடிக்கிறதுனா அதை சுற்றி இருக்கிற சிம்பாலிசம்ஸ் வச்சு தான். இப்போ நமக்கு இங்கே சிம்பாலிசமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காளை. ஸோ காளைனாலே நமக்கு யார் ஞாபகம் வரும், நமக்கு சிவன் தான். ஆனால் இது பார்க்க சிவன் மாதிரி இருக்குது, பெண் உருவம் மாதிரி இருக்கா. அப்போ பாதி பெண் உருவம் பாதி ஆண் உருவம். அப்போ இது கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரரோட சிலையாக தான் இருக்கணும், சரிங்களா? சிவனோட அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் வந்து இந்த சிலை இருக்குது. இந்த ஒரு கேபினில், அதாவது இந்த ஒரு ரூமில் மட்டும், ஒரு அறையில் நமக்கு ஒரே ஒரு சிற்பம் தான் நமக்கு இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம். அதோட ஃபேஸை பாருங்க. ஸோ ஃபேஸில் நமக்கு நெற்றிக்கண் இருக்கு, மணிமுடி, அந்த மேலே வந்து அந்த விருட்சம், அந்த சிவனுக்கே உரித்தான அந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு. முடிஞ்ச அளவு தொட்டு கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்காத அளவுக்கு வந்து அதை நம்ம பாதுகாக்கணும். ஸோ உள்ளுக்குள்ள அறையில் நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு. நீங்களும் ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பதிவு பண்ணி யூடியூப்ல போடுங்க. ஏன்னா யூடியூப்ன்றது ப்ரொஃபஷனலா இந்த கேமரா வச்சு தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லை நம்ம ஒரு பார்க்குற விஷயத்தை, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து யூடியூப்ல வந்து பதிவிடலாம், சரிங்களா? அதே நோக்கத்தோட தான் இந்த சேனல் வந்து இருக்கு. ஏன்னா இதுல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோ ஸ்பெஷல் கேமராஸோ நமக்கு கிடையாது. நம்ம போகிற இடத்துல நம்ம சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு அழகிய விஷயங்களை வந்து நம்ம பதிவு பண்ணி இந்த சேனல்ல அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? சரி, இப்போ இந்த கோயிலோட வெளிப்புறத்துல எப்படி இருக்குன்றத போய் நம்ம பார்க்கலாம். இது கோயிலோட வெளிப்புறம். ஸோ கோயிலோட வெளிப்புறத்தில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நல்ல ஒரு
உட்காந்து அமைதியாக இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான இடம் மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து அந்த குகை சிற்பத்தோட வெளி உருவம். ஸோ நமக்கு ஒரு வீடு மாதிரியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு முகப்பை வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக. அதில் நடுவில் நமக்கு 2 தூண் இருக்குது. அந்த தூண்லேயும் நமக்கு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் என்னென்னு. நம்ம கோயில்களெல்லாம் அந்த சீலிங்கில் இருக்கும்ல ஃப்ளவர்ஸு, அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தரையில் பாருங்கள். ஸோ தரை எப்படி உட்கார்ற மாதிரி இங்கே நல்லா ஒரு ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு வச்சு நல்லா இங்கே உட்காந்து தியானம் கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள் சின்ன சின்ன புடைப்பு சிற்பங்கள். அந்த அதை அந்த உளி வச்சே வந்து வேண்டியிருப்பாங்க சில பேர். ஆனால் இங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணுறதை தவிர்த்துங்க. பாருங்கள் கல்வெட்டு வெளியே வரையும் இருக்குது நமக்கு. ஸோ அதை ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உட்கார்றதுக்கான இடங்கள், மரங்கள், செடி கொடிகள் சுற்றி வந்து இது ஒரு எக்கோசிஸ்டமாக தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக குரங்குகளோட வாழ்விடமாக தான் இருக்குது. குரங்குகள், மயில்கள் வந்து இங்கே நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ இங்கே வெளியில் சில புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. அது என்னென்னு நம்ம வரிசையாக பார்த்துருவோம். சமண கல்வெட்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருமே ஜெயின மதத்துக்கு வந்து போயிடுவோம், ஜெயினிசம்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இதுவரையும் யூடியூப்பில் பார்த்து படித்ததில் வந்து அது ஜெயினிசம் கிடையாது. அது வந்து ஆசிவகம். சமண சமயம்ன்றது வந்து ஆசிவகத்தோட ஒரு தொடர்ச்சி தான். ஸோ அதுக்கான கல்வெட்டுகள் தான் இது. அதோட அந்த ஆசிவகத்தோட கடைசி தீர்த்தங்கரோ அந்த சாமி யார் அந்த ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மகாவீரர், அந்த ஜெயினிசமோட அந்த இவர் ஹெட். ஸோ இதில் இருக்க குறியீடை வச்சே நம்ம சொல்லிடலாம். அதில் நாய் குறியீடு இருக்குது. அதனால் இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா காலபைரவரோட சிற்பமாக இங்கே இருக்கிறது. இந்த சிலைக்கு இடது பக்கம் நமக்கு ஒரு 3 பேரோட சிலை கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேர் சிலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயனார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்புறம் அப்பரோட சிலையை தான் கொடுத்துருக்காங்க. இவரோட சேர்ந்து மாணிக்க வாசகர், இவங்க 4 பேர் சேர்ந்து தான் நாயனார் அப்படின்னு நமக்கு தமிழில் சொல்லுவாங்க. அந்த 3 சிலைக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சிலை, இப்போ பார்க்குற சிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மாணிக்க வாசகர். ஸோ இந்த மாணிக்க வாசகர் தான் வந்து பார்த்திங்கன்னா கூன் பாண்டியனுக்கு இந்த மாதிரி இந்த கோயில்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அவரோட கூனை சரி செய்ய தன் பாடல் மூலமாகவே, சிவபக்தி மூலமாகவே சரி செய்வதாக கூறி அவருக்கு சரி செஞ்சதுனால தான் இந்த கோயிலை வந்து அதை சிதைக்காமல் அவங்க வந்து விட்டு வச்சுருக்கிறதாக இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. ஏதோ டாட்ஸாக போட்டிருக்காங்க. இது எதுக்கான கணக்காக இருக்கலாம். இத்தனை இது அப்படின்னு சொல்லி தெரில என்னென்னு. எவ்வளோ உயரமான மலைன்னு பாருங்களேன். அப்படியே அந்த சைடு போவோம். இதுதான் இந்த சமண துறவிகள். இன்னொன்று முக்கியமான விஷயம் தான், இது நான் பார்த்துருக்கேன். ஆசிவகத்தோட ஒரு முக்கியமான ஒரு கடவுள், ஒரு சிம்பாலிசம் யார் அப்படின்னா அது வந்து விநாயகர் தான். அதை பிற்காலத்தில் ஒவ்வொரு மதத்தையும் வந்து ஹிந்து மதம் தன்னோட மதமாக வந்து இணைச்சிருச்சு. அப்போ விநாயகர்ன்றது வந்து ஆசிவகத்தோட ஒரு முக்கியமான ஒரு சின்னம். விநாயகர் எதை குறிக்குது அப்படின்னா நாலேஜை குறிக்குது, நம்மளோட அறிவு நாலேஜை குறிக்குது. அதாவது இவ்வளோ யானை போன்ற அறிவினை கொண்டு அந்த நாலேஜை வந்து குறிக்கிறதுக்கான சிம்பாலிசம் தான் வந்து விநாயகரோட ஆசிவகத்தோட அதில் அவங்க வச்சுருக்காங்க. இந்த சிற்பங்கள் யார் அப்படின்னு நான் பொதுமக்கள்கிட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து இந்த கோயில்கள், கருவறை கோயில்கள், இந்த குடைவரை கோயில்கள்லாம் உருவாகிறதுக்கு முக்கிய உதவியாக இருந்த மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு என்ஜினியரோட கல்வெட்டு, ஒரு இன்ஜினியர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உட்கார்ற மாதிரி போட்டிருக்காங்க. தலையில் தலைப்பாகை வேறு வச்சுருக்காங்க. தலைப்பாகை இருக்குது, மீசையும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு தாடியும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பூநூலையும் போட்டிருக்காங்க. இந்த காலத்தில் பூநூலை பிராமணர்கள் மட்டும் போடலை, எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் உயர் நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பூநூலை அணிந்திருக்கார்கள். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து இதற்கான விளக்க உரையை வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இக்குடைவரை கோயில் பொது ஆண்டு 8ஆம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர் காலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய சிறிய கருவறை, தெற்கு நோக்கிய முன் மண்டபத்துடன் இது காணப்படுகிறது.
முற்கால பாண்டியர் காலத்தில் சமண தீர்த்தங்கரர் கோயிலாக இது இங்கு இருந்திருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இக்கோயிலை முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் பொதுவாண்டு 1223 சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் என்று பிரசன்னதேவர் என்ற சைவத்துறவி மாற்றியதாக இங்குள்ள சுந்தரபாண்டியன் கல்வெட்டு தெரிவிக்கிறது. கருவறையில் அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் உள்ளது. முன்பட்டத்தில் நடராஜர், வள்ளி தெய்வானை சிற்பங்கள் உள்ளன. இந்த காணொலியில் நம்ம மதுரை தென்பரங்குன்றத்தில் இருக்கிற குடைவரை கோயிலை சுற்றி பார்த்தோம். அங்கே இருக்கிற சிற்பங்களெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் இதே மாதிரி சிறப்பம்சம் உள்ள இன்னொரு பகுதியை நம்ம பார்ப்போம். பாய்.